1989ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 20 பைசா நாணயம் ஒரு பொதுவான இந்திய அலுமினிய நாணயமாகும். இது சேகரிப்பாளர்களுக்கு அதன் முக மதிப்பை விட சற்று அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. புழக்கத்தில் இருக்கும் நிலையில் சில ரூபாய்கள் 5 முதல் 50 ரூபாய் முதல் புழக்கத்தில் இல்லாவிட்டால் அதிக அளவுகள், அதாவது 50 ரூபாய்க்கு மேல் வரையும் விற்கப்படுகிறது. சில அரிய பிழை மதிப்புகள், அதாவது டை கேப்கன் அல்லது சுழற்றப்பட்ட கோடுகள் போன்றவை இருந்தாலோ, இல்லை கொல்கத்தாவில் அது கொல்கத்தாவோட மின்ட் மார்க்னா குறி இருக்காது, ஹைதராபாத் மின்ட்டுனா நட்சத்திர குறி இருக்கும். இப்படி இந்த மாதிரி மின்ட் மார்க்லாம் இருந்தாலும் இந்த காயின் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இது என்ன உலோகம்னா அலுமினியம். இதோட நாணய சந்தைகள் என்னென்னா கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத். அதாவது கொல்கட்டான்னா மின்ட் மார்க் இருக்காது, ஹைதராபாத்னா நட்சத்திர குறி இருக்கும். இதோட வடிவமைப்பு இந்திய குடியரசு நாணயங்களுக்கு வழக்கம் போல் முன்புறத்தில் அசோக சிங்க முத்திரையும், இதோட பின்பக்கத்தில் இதோட ஆண்டு, மதிப்பு 20 பைசா போன்றவை இடம்பெற்றிருக்கு. சராசரி புழக்கத்தில் உள்ள நிலையில் சில இந்திய ரூபாய்களுக்கு 5 முதல் 30 வரை எதிர்பார்க்கலாம். இது யூஎன்சி, அதாவது சுழற்சியில் இல்லாத பளபளப்பான புதிய நிலையில் இருக்கிற நாணயத்துக்கெலாம் மதிப்பு அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா இந்த 20 பைசா 50 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கு மேலே வரையும் விற்கப்படலாம். இது அச்சிடும் பிழைகள் உள்ள நாணயங்கள் இருந்தாக்க சேகரிப்பாளர்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. மேலும் அவை கணிசமான அதிக விலைக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கூட இந்த காயின் பிழையாக இருந்ததுன்னா விற்கப்படுகிறது.